இப்போ நம்ம அனுமார், வாயுபுத்திரர், மாருதி அப்படிங்கிற அந்த கிரகம் அப்படி சம்பாதி மேலே மோதி மைனாக மலையில் மோதி அங்கேருந்து சுரசை அப்படிங்கிற கிரகத்து மேலே மோதுது. இந்த சுரசை யார் அப்படின்னா இவங்க தான் நம்ம முருகன் சூரபத்மனை கொல்வார்ல, இந்த மாபெரும் கிரகத்தை உடச்சி நொறுக்குவார்ல மோதி, அந்த சூரபத்மன் இந்த சுரசைங்கிற கிரகத்தில் இருந்து தான் வந்தார் வெளியே. இந்த சுரசைங்கிற கிரகம் ஒரு சமயம் நம்ம சுக்கிரனை சுற்றி நிறைய வேதங்களை கற்றுக்கிருச்சு. ஏன்னா ஒரு அசுரகுரு அப்படிங்கிறதுனால அப்படின்னு இந்த சொல்கிறாங்க. அந்த சுரசை மேலே போய் சுரசை மாபெரும் கிரகம். ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து நிறைய கிரகங்கள், சிங்கமுகாசூரன், தாராசூரன், அந்த மாதிரி சூரபத்மன், அந்த மாதிரி நிறைய கிரகங்கள் வெளியே வந்திருக்கு அவங்கக்கிட்ட இருந்து. அவங்க மேலே மாபெரும் கிரகத்து மேலே போய் மோதுவார். மோதி அங்கேருந்து தூக்கி எறியப்பட்டு லங்காதேவி அப்படிங்கிற கிரகத்தில் போய் மோதிடுவார். அந்த லங்காதேவி உடஞ்சதுக்கப்புறம் இவர் திருப்பி அங்கேருந்து உள்ளே தூக்கி எறியப்படுவார். அப்படி இவர் அந்த ஏரியாவில் அசோகவனம்னு ஒரு ஏரியா இருக்கும். சோகமே இல்லாத ஏரியா, அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல சீதைங்கிற கிரகம் இருக்கிறத பார்த்துருவார். மிச்ச கிரகங்கள் எல்லாம் அந்த சீதை கிரகங்களை நிறைய பெண் கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும். இவர் அந்த பக்கம் போனப்போ இந்திரஜித்துங்கிற கிரகம் இவர் மேலே மோதி இவர் திருப்பி தூக்கி எறியப்பட்டு அந்த நிறைய கிரகங்களில் மோதி அந்த ஏரியாவே தீப்பிடிக்க ஆரம்பித்து இவர் திருப்பி இந்த மைனாக மலைக்கு அதுக்கப்புறம் மகேந்திரபுரியில் மிச்ச கிரகங்கள் இருக்காங்கள்ல, நம்ம அங்கே தான் இவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட அவங்கள இழுத்துக்கிட்டு அந்த ஸ்பீடில் அப்படியே கிஷ்கிந்தையை நோக்கி போய் கிஷ்கிந்தை ஏற்கனவே சுற்றிக்கிட்டு இருந்த கிரகங்களுக்குள்ளே இவங்க நுழைஞ்சு இவங்க திருப்பி, ஏன்னா அதில் தான் ராமர் லக்ஷ்மணர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க போய் விழுந்த ஸ்பீடில் நாலா பக்கமும் சிதறி கிடந்த கிஷ்கிந்தை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருப்பி இலங்கையை நோக்கி தெற்கு பக்கம் இவங்க மொத்த கிரகங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க.